ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்டியாஸ் வியூ. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் vlog வந்துட்டு பார்க்க போகிறோம். மார்னிங் வந்துட்டு எழுந்ததுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்துட்டு ஹைனாக்கு தான். இல்லைன்னா வந்துட்டு காலவே வந்து சுற்றி சுற்றி வந்து கடிச்சிட்டே இருக்கும். அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹைனாக்கு வந்துட்டு சாப்பாடு வித் கருவாடு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டேன். மார்னிங்க்கு டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நான் வந்துட்டு அரிசி உளுத்தம்பருப்பும் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். அது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஊறிடுச்சு. சரி, ஓகே, கடையில போய் குடுத்து அரைக்கிறது வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நாங்க வந்து 2 பேர் தான் இருக்கனால கொஞ்சமா தானே செய்றோம் அப்படின்ட்டு, நான் வந்து மிக்ஸியிலேயே போட்டு அரைச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட சேனல நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இப்போ பாருங்க, மாவு வந்து கரெக்ட்டா வந்து இட்லி சுடுறதுக்கு தேவையான பதத்துக்கு வந்து அரைச்சுட்டேன். நாங்க வந்து இட்லி சுடுறதுக்காக ஒரு மினி இட்லி செட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். டிமார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். அ ஒரு குட்டி குட்டி இட்லியா சுட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? அப்படிங்கிறதுனால தான் வந்து சின்னதா வந்து பார்த்து வாங்குனேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு, இதில வந்து ஒரு பிளேட்டுக்கு 6 இட்லி வர மாரி வந்து குடுத்துருந்தாங்க. இது வந்து குட்டி குட்டி இட்லியா வரதுனால 12 இட்லி வந்து தாராளமா ஒருத்தருக்கு வந்து பத்தும். ஒருத்தர் வந்துட்டு சாப்பிடலாம். இது வந்து வாங்கிட்டு நான் வந்து சுடு தண்ணி வச்சு இத வந்து நல்லா நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். எப்பயுமே நீங்க வந்து எந்த பொருள் வாங்குனாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து சுடு தண்ணீல வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்பவே வந்துட்டு நல்லது. நான் வந்துட்டு கழுவிட்டு எப்பயும் போல இட்லிக்கு வந்து ரெடி பண்ற மாரி செட் பண்ணி வச்சுட்டேன். சரி, ஓகே, இட்லி அது பாட்டு வந்து ரெடி ஆகட்டும்னு சொல்லிட்டு குழம்புக்கு ஏதாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணலான்னு சொல்லும்போது தான் என்னுடைய வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு. சரி, ஓகே, மட்டன வந்துட்டு ஒரு 1/2 கேஜி நெனைக்கிறேன். ஆமா, 1/2 கேஜி வாங்கிட்டு வந்தாங்க. அத அப்படியே நல்லா வந்து தண்ணீல வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு, எடுத்து வந்து வச்சுக்கிட்டேன். மட்டனுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு, மட்டன் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மட்டன் வந்துட்டு குழம்பெல்லாம் வச்சு, அது வந்து எலும்பு வந்து நல்லா வந்து குக் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்காக ஹைனாக்கு குடுத்தோம். ஹைனா பார்த்தீங்கன்னா, செம்ம ஹேப்பியா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஹைனாக்குன்னா எலும்பு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறமேட்டு வந்து மட்டன் சூப் கொஞ்சமா வந்துட்டு குடிச்சோம். குடிச்சிட்டு இட்லியோட வந்து மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். உண்மையிலேயே வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. உங்கள்ல எத்தன பேருக்கு வந்துட்டு இட்லிக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மட்டன் குழம்ப பத்தின டிப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மறக்காம அதையும் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. பாய்.